மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நேற்று ராயன் ரிக்கிள்டன் குடோஸ் டு த பேக். குண்டன் டிகாக் ஃபார்ம் அப்படியே குண்டன் டிகாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ராயன் ரிக்கிள்டன். நல்லா விளாட்னாப்புல 100 ரன்ஸ், மாக்கரம் ஒரு 50, டெம்பா பவாமா ஒரு 50 நல்லா அடித்தாப்புல. ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு 35 ஓவர் இருக்கும் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் சொதப்பிட்டான். ஃபரூக்கி லாஸ்ட்டில் 4-4 தொடர்ந்து கொடுக்கோதான் ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. அந்த மல்டர்லாம் வந்து லாஸ்ட்டில் டங்குன்னு 6 அடிச்சு, ஒரு 4 ஒரு 6 அடிச்சு 305 ஆச்சு. சரி, சேசிங்கில் பார்த்தா ரபாடா நிறைய விக்கெட்டு, கேசவ் மகாராஜ் எடுத்தான் விக்கெட்டு, மல்டர்லாம் எல்லாரும் கிட்டத்தட்ட எடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் விக்கெட்டு. ரஹமத் ஷா குடோஸ் நல்லா விளாட்னாப்புல. ரஹமத் ஷா ஸ்டாண்ட் பண்ணி 95 ரன்ஸ் 91 ரன்ஸ் அடித்தார். மற்ற எல்லோரும் அவுட் ஆகிட்டானுங்க. நேற்றானா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் மேட்ச்சு. புட்டுக்குச்சு. நான் ஆப்கானிஸ்தான் ஃபேன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு கீழ்மையான நாடு ஒரு அவங்களுக்கு அதான் ரஷீத் கான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னோட நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமே கிரிக்கெட்டு தான். அதை விட்டு எங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் எங்கள் அடிமைத்தனம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் எங்களை ஆள்றாங்க. எங்கள் ஃபேன்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற சின்ன சந்தோஷமே கிரிக்கெட்டு தான். எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற சந்தோஷமே கிரிக்கெட்டு தான். அதில் நாங்கள் எப்படியாவது ஒரு ஐசிசி கப்பு வாங்க முயற்சி பண்ணுவோம். சரி, ஒரு மேட்ச் தான். நீங்கள் அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இருக்குடா. ஆப்கானிஸ்தான் விட்டுறாதீங்களா. ஆஸ்திரேலியாவை உங்களை ஒன் டேயில் அந்த மேக்ஸ்வெல் எப்படி கதற விட்டானோ அதே T20 வேர்ல்டு கப்பில் நீங்கள் கதற விட்டீங்க. ஆஸ்திரேலியாவை தோக்கச்சிங்க. சூப்பராக பழிக்கு பழி கர்மா தேஞ்சுது. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள போட்டான்ல, அந்த செமிஃபைனலில் உங்களை 50 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணான்ல சவுத் ஆஃப்ரிக்காவும் கூடிய சீக்கிரம் தோக்கடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஒன் டேல தான் செமிஃபைனல் போனால் தோக்கடிப்பீங்க. அடுத்த 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருங்களா. அந்த ஆஸ்திரேலியாவை போடுங்க, இங்கிலாண்டை போடணும். 2 பேரையும் போட்டால் ஆப்கானிஸ்தான் உள்ளே வரணும். இங்கிலாண்டை போட்டுருங்கடா, இங்கிலாண்டை போடலான்டா. ஆஸ்திரேலியா 2 பேரையும் போட்டுருங்கடா. சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் அவன் இப்போ உங்களை போட்டானா, அவன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2 பேர்ட்டையும் ஆனால் ஒருத்தன்ட்டு தான் ஜெயிப்பான், ஒருத்தன்ட்டு எப்படியோ தோற்றுருவான். போடுங்க பார்ப்போம். நேற்று இந்த மேட்ச் அந்தளவுக்கு சுமாராக தான் போச்சு. சரி, சவுத் ஆஃப்ரிக்காவும் பாவமான கண்ட்ரி தான். அவனுங்களும் இருக்கும் ஒரு ஐசிசி கப்பும் ஜெயிக்கலை. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பார்க்கலாம். பாய்.